1 சாமுவேல் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம். கடினமான வசனம், முடிந்த அளவுக்கு நான் அதை விளக்க விரும்புகிறேன். என்னுடைய செய்தி என்னவென்றால், வாழ்க்கையின் ஓட்டங்கள் திரையில போடுவார்கள் பாருங்கள். எப்படி ஆரம்பிக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, எப்படி முடிக்கிறோம் என்பதுதான் முக்கியம். It is not how I started, how I going to end. எல்லா ஊழியர்களும் அன்பா சொல்றேன், கவனிங்க. ஆரம்பம் முக்கியம் அல்ல, முடிவு முக்கியம். எல்லாரும் சொல்லுவீங்களா? வாய் திறந்து ப்ளீஸ். Many have good beginnings, but few have good endings. அனைவருக்கு நல்ல ஆரம்பம், ஆனா ஒரு சிலருக்கு தான் நல்ல முடிவு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? நான் ஏறக்குறைய அரை நூற்றாண்டின் ஊழியத்தில் இருக்கிறேன். 73ஆம் ஆண்டு ஐயா கிட்ட போனேன். அவருடைய அலுவலகத்துக்கு நான் ஒரு ஆபீஸ் அசிஸ்டண்டா போனேன். ஊழியக்காரனா போல அவருக்கு அசிஸ்டன்ட் பண்ண போனேன். அலுவலக நிர்வாகம் பண்றதுக்காக போனேன். அதுக்கப்புறம் டிரான்ஸ்லேட்டரா மாறினேன். அதுக்கப்புறம் சுவிசேஷகரா மாறினேன். அதுக்கப்புறம் பாஸ்டரா மாறினேன். அதுக்கப்புறம் பல காரியங்களை செய்தேன். என்னுடைய ஸ்டார்டிங் ஐ ஒர்க் ஆஸ் எனக்கு பேரு குட்டு ஸ்டீஃபன். அன்னைக்கு மாரநாத்தால ஏறக்குறைய 24 சிறுவர்களும் இருந்துச்சு. அது நிர்வாகிக்கிற பொறுப்பு. அலெக்சம் இல்ல, பின்னிமா போய்ங்க இல்ல, சோ முழு நிர்வாகம். I started my life with nothing. இன்னைக்கு எல்லாம் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். ஆனா என்னுடைய ஆசை என்னவென்றால், என் ஆரம்பத்தை பத்தி I don't care, என் முடிவுதான் ரொம்ப முக்கியம். என்ன சொல்லுங்க? ஆரம்பத்தை பற்றி எனக்கு அவசியமே இல்லை. வருத்தப்பட மாட்டீங்களா? ஐயா வருத்தப்பட மாட்டேன். நம்ம எப்படி ஆரம்பிச்சோம், எப்படி இன்னைக்கு இருக்கிறோம்? இந்த சென்னை பட்டணத்திற்கு எப்படி வந்தோம், இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? சொல்ல மாட்டீங்களா? சென்னை பட்டணத்துக்கு எப்படி வந்தீங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி இல்ல சொல்லுவீங்களா? ஆண்டவரை, இதை விட மேலாக. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, better than my beginning. better than my beginning. சொல்லுங்க, ஆரம்பத்தை விட இதை விட சிறப்பா இருப்பேன், மேன்மையா இருப்பேன், உயர்வா இருப்பேன். பிதாக்களின் ஆசீர்வாதத்தை விட ஆசீர்வாதம் பெரிதா இருக்கும். சொல்றீங்களா? பிதாக்களின் ஆசீர்வாதத்தை விட நம்ம நிறைய பிதாக்களை பார்த்துருக்கோம் இல்லையா? சென்னை பட்டணத்துல அந்த பிதாக்களின் ஆசீர்வாதத்தை விட இவருடைய ஆசீர்வாதம் பெரிதா இருக்கும். இது பெருமை அல்ல, தேவன் தருகிற உயர்வு. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? திரும்ப சொல்லுகிறேன், உங்களுடைய உயர்வுகளை உங்க அண்ணன் தம்பி சந்தோஷப்படவில்லை. சந்தோஷப்படுறாங்களா? உங்க உயர்வுகளை உங்க அண்ணன் தம்பி சந்தோஷப்படுறாங்களா கேட்டேன். பண்றாங்களா? யார் சந்தோஷப்படுறாங்க இல்லையோ சந்தோஷப்படுற. என்னை உயர்த்தி அதில் மகிழ்கிறவன், என்னை பூரிப்பாக்கி பூரிக்கிறவன், என்னை மகிழ்ச்சியாக்கி மகிழ்ச்சியாக்குகிறவன். என்னோட செய்தி இன்னைக்கு ரொம்ப எப்படி சொல்றது தெரியல. உங்களுக்கு படிச்சிருப்பீங்க, அது புரிஞ்சிருக்காரு. 53 ஆண்டுகளாக இந்த வேதம் படிக்கிறேன். கடந்த ஒரு வாரத்துல இந்த வசனம் என்னோட பேசிட்டு எல்லாம் ஓபன் பண்ணிட்டீங்களா? ஒரு வார்த்தை 13 முறை வருகிறது. ஓடினான், 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 ஓடினான். 21ஆம் அதிகாரம் முதல் வசனம், போனான். என்னங்க? போனான். அடுத்து ஒண்டியாய் வருகிறது என்ன? இதுல ஒண்டியாய் நிறைய இடத்துல வரும். ஓடினான், ஓடினான், ஓடினான். அப்புறம் 10ஆம் வசனம் தப்பி ஓடினான். அடுத்து 12ஆம் வசனம் ஆகீசுக்கு பயந்து ஓடினான். அடுத்து 22:1 தப்பி ஓடி. 22:3 4ஆம் வசனம் போனான். 5ஆம் வசனத்தினுடைய 4வது வரி, 5ஆம் வசனத்தினுடைய 4வது வரி, தாவீது. ஐயா ஒரு அன்பான வேண்டுகோள், கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணுங்க, உங்களுக்கு புரியும், உங்க ஜனங்களுக்கு நீங்க சொல்லுங்க. எனக்கு அவங்க எல்லாருமே நான் சொல்ல வார்த்தை புரிஞ்சதுன்னு தெரியல, பிளீஸ். அடிக்கடி சொல்றதுனால மன்னிக்கணும். நல்லா கவனிக்க வேணும். தேவனை அறிந்தவன், தேவனோடு வாழ்ந்தவன், தேவனுடைய வார்த்தையை கேட்டவன், தேவனுடைய இதயத்துக்கு ஏற்றவன் என்று சாட்சி பெற்றவன். கவனிக்கிறீங்களா? A man called by God, a man commissioned by God, a man consecrated by God. தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனால் அனுப்பப்பட்டவன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆனால் இதான் செய்தி இன்னைக்கு. வாழ்க்கையின் பாடுகள் அதான் நாம் யார் என்று நிரூபிக்கிறது. நான் சொல்லலாம், எனக்கு 9 வாரம் இருக்குது, 10 வாரம் இருக்குது, 12 வாரம் இருக்குது, நான் உலகம் ஃபுல்லா போயிருக்கேன். It doesn't matter.
ஆனால் இந்த வாழ்க்கையின் பாடுகளிலே எப்படி சந்திக்கிறேன்? இந்த படிச்சவங்க ஒரு வருஷத்துல தொடர்ந்து வருது. 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் முழுக்க முழுக்க நான் சொல்ல போறேன். இப்போ அவன் ஓடினான் ஓடினான் ஓடிக்கொண்டிருந்தான். இது திரைப்பட வசனம் அல்ல, தாவீதின் வசனம். புரியவே இல்லை. ஓடினான் ஓடினான் ஓடிக்கொண்டிருந்தான். அவன் அல்ல இவன். புரியவே இல்லை. ரொம்ப ஆவியில் இருக்கிறீங்க. ரைட், நார்மலா வந்துருங்க. திரும்ப சொல்லுகிறேன். பல நேரங்கள்ல திரையில போடுவாங்க, is called by God, is commissioned by God, is consecrated by God. அழைக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால் முன்குறிக்கப்பட்ட வாழ்க்கை. நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், இப்படிப்பட்ட பல நேரங்களிலே நாம் சந்திக்கிற எதிர்மறையான மனிதர்கள், எதிர்மறையான சூழ்நிலைகள், எதிர்மறையான சம்பவங்கள். சொல்றீங்களா? சொல்லுங்க. எதிர்மறையான மனிதர்கள், எதிர்மறையான சூழ்நிலைகள், எதிர்மறையான சம்பவங்கள். மனிதர்கள், சூழ்நிலைகள் வேற, சம்பவங்கள் வேற. சம்பவங்கள்னா we never expected, நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அவளா சொன்னாள், அவள் தான் சொன்னாள். அவளா சொன்னான், அவன் தான் சொன்னான். இவரா, இவர்தான். புரியவே இல்லை. இவர்தானா, இவர்தான். எதிர்மறையான மனிதர்கள், எதிர்மறையான சம்பவங்கள், எதிர்மறையான சூழ்நிலை. we never expect something. நேரங்கள்ல நாம் எதிர்பார்க்காத நடக்குது இல்லைங்களா? பல நேரங்கள்ல மரணம் வருது, ஏமாற்றம் வருது, இழப்பு வருது, அதாவது நம்மை குறித்த பரியாசங்கள் வருது, நம்மை குறித்த விமர்சனங்கள் வருது. இப்ப பாருங்க, இவரை பற்றி ஒரு விமர்சனம் சொல்லும் போது அதை 10 பேர் சொன்னா கரெக்டா இங்க இருக்கிற பாஸ்டர் மேத்யூ நம்புவார். ஏன் என்ன ஒப்பு கேட்கிறீங்களோ? சுமேகரை பற்றி இப்ப ஒரு 4 விமர்சனம் சொன்னா கட்டாயம் பக்கத்தில் இருக்கிற அவர் நம்புவார். ஐயா, எஸ் ஆர் நோ? நம்ம எல்லாருமே சூழ்நிலை கைதிகள் தான். ஏன்னா இவர் சொல்றாரு, அவர் சொல்றாரு, அவர் சொல்றாரு. நீங்க நம்புவீங்களா? ஏற்கனவே பிரச்சனை இல்லை, வேற எங்களுக்கு பிரச்சனை. இதான் உலகம். நம்ம எல்லாருமே கவனிங்க, ரொம்ப ஆவிக்குரியவங்க தான் எப்போதாவது ஒரு முறை. புரியவே இல்லை. நம்ம எல்லாரும் ஆவிக்குரியவர்கள் தான் எப்போதாவது ஒரு முறை. ஆனா அடிக்கடி எல்லாம் வந்துடுறோம். இப்போ ஒண்ணே இல்லை, இங்க இருக்கிற வரைக்கும் நம்மளால ஏஞ்சல் தான். ஆனா வெளியே போனவங்க தான் லூசிபரா இருக்கணும். சர்ச்சில் கிறிஸ்டோபரா இருக்கிறோம், வீட்டுல லூசிபரா இருக்கிறோம். சர்ச்சில் இந்த பூனையும் பால் குடிக்குமா? இந்த பூனை லிட்டருக்கு தான் குடிக்குது. சொல்றாரு, ஒரு விசுவாசி சொல்றாரு, எங்க பாஸ்டர் மேடல் தான் பாஸ்டர், இறங்கி வந்தா என்னோட மோசம்ன்றாங்க. எந்த அளவுக்கு ஜனங்கள் நம்மை கணித்து இருக்கிறார்கள், எந்த அளவுக்கு நம்ம மார்க் போடுறாங்க, டசன்ட் மேட்டர். அடிக்கடி நான் சொல்லுவேன், உலகத்தின் மதிப்பீடு தேவையில்லை, பரலோகத்தின் மதிப்பீடு போதும். என்னை பற்றி நிறைய பேர் சொல்லுவாங்க, இங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க, அவர் ரொம்ப பெரிய ஆளு. எதுல பெரிய ஆளுன்னு தெரியல எனக்கு. அப்படி சொன்னா பரவாயில்லையே, அது பத்தி நான் கவலைப்படுறதே இல்லை. அம்பானின்னு சொன்னாலும் கவலைப்பட மாட்டேன், அதானின்னு சொன்னாலும் கவலைப்பட மாட்டேன், எதுக்கும் கவலைப்பட மாட்டேன். என்னுடைய மதிப்பீடு இது அல்ல, என் மதிப்பீடு அதுதான். தேவன் யார் என்று சொல்லுகிறார், அதுதான் நான். அவன் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு ஒரு 10,000 கொடுத்த நானே இவருக்கு ஒரு அடுத்த பெரிய மீட்டிங் போட்டு போஸ்டர் போடுவேன், பெரிய பிளக்ஸ் வைப்பேன். ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் அவரை கவர் பண்றதுக்கு. அவரை கவர் பண்ணாலே போதும், நம்ம இவரெல்லாம் கவர் ஆயிடுல. புரியவே இல்லை. தமிழ் புரியுதா? அவரை கவர் பண்ணா உலகத்துல எல்லாருமே கவர் ஆயிடும். சொல்ல போறேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல. நேரம் இல்லாதனாலே ஒரு 4 காரியங்கள் திரும்ப வசனத்துக்கு வருகிறேன். அதை பாத்துட்டீங்களா? 20, 21, 22, 22:1 கூட படுங்க. 22:1 தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி, என்ன பாருங்க, சில நேரங்கள்ல எனக்கு பாருங்க, அதாவது வசனம் தெரியும், எல்லாமே தெரியும், ஆனா we don't practice. கவனிக்கிறீங்களா? உங்களில் ஒரு வந்தான வசனம் தெரியும், வார்த்தை தெரியும், அபிஷேகம் தெரியும், ஆண்டவர் தெரியும், சத்தியம் தெரியும், எல்லாம் தெரியும், பட் we don't follow. திரும்ப சொல்லுகிறேன், வாழ்க்கையின் பிரச்சனைகளிலே மாற்றுவர்களை தேடி ஓடுகிறோம், ஆனால் அது பயன்பெறாது. என்ன சொல்லுங்க? வாழ்க்கையின் பிரச்சனைகளில், ஊழியத்தின் பிரச்சனைகளில் மாற்றுவர்களை தேடி ஓடுகிறேன், அது ஒரு நாளும் எனக்கு பயன்படாது. அது முந்தினதை விட பின்னது மோசமாயிடும். இப்படி சொன்னா புரியும். நான் அதாவது பைத்தியம் பிடிச்சிடும். நம்ம சொல்ல போறேன், நேரத்தில்
தாவீதுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு, வாயில நுர தள்ளுது, அவனை பீறிக் கொள்ளுகிறான். எதனால் தெரியுமா? எதனால் தெரியுமா? அதாவது எங்கே செல்ல வேண்டுமோ, எங்கே பிரயாணம் செய்ய வேண்டுமோ அங்கே பிரயாணம் செய்யவில்லை. ஒரு 3 காரியங்களை வேகமா சொல்றேன். நம்பர் 1, அது கொஞ்சம் இங்கிலீஷ்ல போடுறீங்களா ப்ளீஸ்? உங்கள் மனசுல பதியும்படியாகத்தான் இந்த ஆங்கில வார்த்தை எடுத்துக்கொண்டேன். நம்பர் ஒன், அதாவது ரன் இன் டிஸ்ஆனஸ்டி. அப்புறம் செய்திக்கு பின்னால வருகிறேன். சொல்லுங்க, உண்மை இல்லாத ஓட்டம். சத்தமா சொல்லுங்க. செய்திக்கு பின்னால வர டைம் கிடைச்சா. ரன் இன் டிசெப்ஷன், ஏமாற்றத்தின் ஓட்டம். எல்லாமே டீல வரும். சொல்லுங்க, ஏமாற்றத்தின் ஓட்டம். ரன் இன் டிவோட்டிஸ், பசுத்தவான்களோடு சேர்ந்து ஓடுகிற ஓட்டம். 4வது, ரன் இன் டிபெண்டன்ஸ், தேவனோடு ஓடுகிற ஓட்டம். சொல்லுவீங்களா? சொல்லுங்க. சொன்ன கேள்வி, உங்கள் ஓட்டம் எத்தன்மை உடையது? வாட் கைண்ட் ஆஃப் ரேஸ், வாட் கைண்ட் ஆஃப் ரன் யூ ஆர் ரன்னிங்? முதல்ல சொன்னேன், என்னது? என்ன ஓட்டம்? ஓடுகிறோம், ஆனா ஒரு உண்மை இல்லை. நீ நினைக்கலாம், நான் ரொம்ப உண்மையா இருக்கிறேன், என் உண்மையில் எனக்கு தான் தெரியும். யூ டோன்ட் நோ தட். நீங்க மார்க் போடலாம், இவர் சூப்பர், அவர் சூப்பர். கவனிங்க, நேற்று சம்பவம் நடந்துச்சு, அதனால நடந்தது. அது மாதிரி ஈரோட்ல ஒரு ட்ரெயின்ல திருப்பூர் போகிறதுக்காக நிக்கிறேன். நான் ஜென்சன் சபையில பிரசங்கம் பண்ணிட்டு திருப்பூர்ல ஊழியர் கூட்டத்துக்காக நிக்கிறேன். பெங்களூர் எந்த ட்ரெயினுமே டிக்கெட் கிடைக்கல, ஃபுல் பேக் எல்லா ட்ரெயினுமே. அங்க நின்று இருக்கிறேன். திடீர்னு நான் போக வேண்டிய ட்ரெயினுடைய வந்தது, ஃபுல் பேக், அது ரிசர்வேஷன் கிடைக்கல, சாதாரண டிக்கெட் வச்சிருக்கிறேன். திடீர்னு தாடி இறங்கினேன். இறங்கி ஐயா போய் சொல்லாடு அப்படின்னு சொல்வதெல்லாம் உண்மை. ஐயா போய் சொல்லாடுங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. எங்கேயா போறீங்க? திருப்பூர் போறேன். ரிசர்வ் பண்ணிருக்கீங்களா? இல்லையா. அவரு அந்த ட்ரெயினுடைய கார்டு அவர் சொன்னாரு, ஐயா ட்ரெயின்ல எனக்கு எந்த ட்ரெயின்ல இடம் இல்லை, நீங்க நம்ம கம்பார்ட்மெண்ட்ல வாங்க, அது ஏசி, நீங்க அதுக்குள்ள வந்து உட்காருங்க அப்படின்னாரு. போய் உட்கார்ந்தேன். ஒரு காஃபி வாங்கி கொடுத்தார். அப்புறம் எப்படியா எனக்கு தெரியும், நிறைய பிரசங்க கேட்கறையா, டிவில தான் பாக்குறேன், உங்களை ரொம்ப நாள் பார்ப்பனான்னு எதிர்பார்த்தேன், இன்னைக்கு உங்களை நேரில் பார்த்துட்டேன், நீங்க சின்ன ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு 1000 ரூபாய் கையில கொடுத்து அனுப்பிச்சேன். அன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு காட் கம்பார்ட்மெண்ட்ல வந்து உட்கார்ந்து வந்துருக்கிறேன். அதுல 2 பர்த் இருக்குது. இதுல தூங்குங்கன்றாரு அவர். நான் சொல்ல கருத்து புரியுதா? சில நேரங்கள்ல உயர்வு, சில நேரங்கள தாழ்வு. இதான் வாழ்க்கை. ஊழியம் ஒரே மாதிரி போறதில்லை. ஐயா புரியுங்களா? நல்லா சூப்பரா பிரசங்கம் பண்ணிட்டு வருவோம். ஒருத்தர் வருவான், என்ன பாஸ்டர் எனக்கே பிரசங்கம் பண்றீங்க, நீங்க என்ன பார்த்தே பேசுறீங்க, உங்களை பார்த்து சோத்தை பார்த்தா பேசுவோம். அது என்னமா என்னையே கை காட்டுறீங்க, அனுபவமா சொல்றது, என்னையே பார்த்துக்கிறீங்க. அது 70 வயசு. என் வீட்டுக்காரமா பார்த்தா என்ன ஆகும்? புரியவே மாட்டேங்குது. கண்ண முடியாம பேசணும் போல இனிமேல்லாம். என்னையே பார்த்து பேசுறீங்க, கொடுமையா இல்லை. இதெல்லாம் நல்ல வேலை, கேவலமான வேலை. நைஸ் ஜாப் பட் நாஸ்டி ஜாப். அந்த மாதிரி சொல்லுது, என்ன பார்த்தே பேசுறீங்க பாஸ்டர். எனக்கு 72 வயசு ஆயிடுச்சு. உங்க நடுப்பெல்லாம் வந்து யாரைத்தான் நம்புறதுன்னு தெரியல இப்பெல்லாம். யாரைத்தான் நம்புவதோ ரொம்ப கஷ்டம். பைபிள் தெரியவில்லை, இது தெரியுது. ரைட், சரி, ரொம்ப காமெடியா ஓடுது இல்ல? ரைட், நம்ம சந்தோஷம் நேரமே பிரசங்கம் பண்ற நேரம் தான். அதையும் அந்த பாஸ்டமா வச்சு பார்த்தா அந்த சந்தோஷம் போயிடும். பாஸ்டமா போட்டு தாக்குறேன் இல்ல, தெரியல எனக்கு. இல்ல அங்க ஒரு வில்லன் பாப்பான், உனக்கு என்னையா கீழே போட சாப்பாடு ரெடியா இருக்குது, நான் அப்படியா இனிமேல் போய் நான் கடை பார்க்கணும், அவன் எலும்பா போடுவான் சதையா போடுவானு தெரியல, என்னது சரி வேண்டாம். ரைட், இதெல்லாம் இன்ட்ரெஸ்டா கேட்கறீங்க, வசனம் கேட்கும் போது கண்ண முடிக்கிறீங்க. ரைட், சத்தியம் தள்ளுபடி ஆயிடுச்சு. எப்படிப்பட்ட ஓட்டம்? நம்பர் 1. சரி, இப்ப படிக்கலாமா? விஷயத்தை சொல்லிடுறேன். சவுலுடைய கை, சவுலால் தாவீது மிக நெருக்கப்பட்டான், மிக நெருக்கப்பட்டான். அவனை கொலை செய்வதற்கான எல்லா வார்த்தையும் செய்தான். எப்படியாவது அவனுக்கு நோக்கம் தெரியுமா? என்ன பாருங்க, நான் சொல்ல விடுத்து நான் சொல்ல அப்படி சொல்லுங்க.
அதாவது என் வாழ்க்கை முக்கியம் அல்ல, தேவ சித்தம் தான் எனக்கு முக்கியம். உங்களை பார்த்து கேட்கிறேன், டோன்ட் மிஸ்டேக் மீ, தப்பா நினைச்சுக்காரு. என்ன பண்ண கேட்கிறேன், என்ன பாதுகாத்துக் கொள்வதா தேவ சித்தத்துக்காக என்ன அர்ப்பணிப்பேனா? ஐயா என்ன ஐயா, சில நேரத்துல மாறும், அது இப்படி அடிக்கடி மாற்றிருக்குமா? எஸ் ஆர் நோ, எஸ் ஆர் நோ. என்னங்க கொஸ்டின் என்ன சொல்றான்? எஸ். நீங்க ரெண்டு கிட்டி கேட்ச வாழ்க்கை கிடைக்காத. நோ. திரும்ப சொல்லுகிறேன், அதாவது என்னை பாதுகாத்துக் கொள்ள விரும்புவனை ஒழிய தேவ சித்தவன் வாழ்க்கை நிறைவேறுவதற்கு நான் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கவே மாட்டேன். சொல்றீங்க அது மாதிரி தமிழ் புரியுதா? என்னை அதாவது என் ரிப்புடேஷன் முக்கியமா, என்னுடைய கௌரவம் முக்கியமா, என்னுடைய பேர் முக்கியமா, நன்மதிப்பு முக்கியமா, என் உயர்வு முக்கியமா, என்னைக்கோ ஒரு நாள் தேவ சித்தமாக நடக்கும் போது அது முக்கியமா? ஒரே குழப்பமா இருக்குல்ல? இல்லைங்க, என்னுடைய இமேஜ், என்னுடைய பெயர், என்னுடைய புகழ், என் காரியங்கள், எனக்கு இருக்கிற அதை தக்க வச்சுக்கோ விரும்புவேன். அதை விட்டுட்டு என்னைக்கோ ஒரு நாள் தேவனை பயன்படுத்த போறாரு, அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. நம்புறீங்க? அது நல்ல வளர்ந்தவர், தெரிஞ்சவர். என்னை, அதாவது என்னுடைய இமேஜ் முக்கியமா, இல்ல தேவ சித்தம் என் வாழ்க்கையில், அதாவது என்னை கொண்டு அடுத்து ஆசிரியப்பது முக்கியமா? இல்லையா? உங்களை பத்தி முக்கியம் இல்லையா? உங்களுக்கு போஸ்ட்ல ஆட்சி விட்டுறாங்க உங்களை பத்தி. ஐயா கேட்கலாமே. அந்த நேரத்தில் நிக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் சொல்ல வந்த வார்த்தை பிளீஸ் எல்லாம் பாருங்க. தேங்க்யூ எல்லாம் சொல்லுங்க. உண்மை இல்லாத ஓட்டம் சொல்லுங்க எல்லாரும். எங்க போற தெரியுமா? அதாவது எங்க போகணும் அங்க போறது இல்ல, எங்க போக கூடாது அங்க போறோம். அடுத்து படிச்சு பாருங்க. நான் சொல்ல வந்த வார்த்தை, அகிமெலேக்கு இடத்திலே அவன் போனான். அவன் யார் என்று சொன்னால் சவுலுக்கு ஏற்றவன், சவுலுக்கு வேலை செய்கிறவன், சவுலுடைய வேலைக்காரன், சவுல் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறவன். பல நேரங்கள்ல we took a wrong address, we took a wrong decision, we took a wrong way. பல நேரங்களில் நம்முடைய பாதைகள் தவறு, நோக்கங்கள் தவறு, எண்ணங்கள் தவறு, நம்முடைய தீர்மானங்கள் தவறு. எங்க போறாரு இப்போ? அவன் என்ன சொன்னா தெரியுமா? அவன் இவனை பார்த்து, அவன் இவனை நடுக்கத்தோடு பார்த்தான். முதல் வசனம், அவன் இவனை நடுக்கத்தோடு பார்த்தான். என்ன பாத்தீங்களா? நான் சொல்ல போட்டு காது கொடுத்து கேளுங்க. when you go to a wrong direction, தவறான மனிதர்கள், தவறான பாதை, தவறான நோக்கம், தவறான சித்தம் செய்யும் போது உங்களுடைய கேரக்டர் போயிடும். சொல்லுங்க, எத்தனை பேர் விளங்குதியா? பொய் வரும், பித்தலாட்டம் வரும், மாய்மாலம் வரும், எல்லாமே வரும். 3 பொய் வருது. நம்பர் 1 பொய். பொய் நம்பர் 1. அவன் கேட்கிறான், நீ என்ன தனியா வந்திருக்கிற? ஒருவர் நம்மோடு கூட வராமல். ஆமென். நல்ல கவனிங்க. ஹலோ, உங்களுக்கு உலகம் தெரியாமல் இருக்கலாம், ஆனா உலகத்துக்கு நீங்க யார் என்று தெரியும். சொல்ல தமிழ் விளங்குதுன்னு தெரியல. உங்களுக்கு உலகம் தெரியாமல் இருக்கலாம், ஆனா உலகத்துக்கு நல்லாவே தெரியும். ஐயா மோசஸ் பாஸ்டர் குறுக்குப்பேட்டை தெரியும், தண்டார்பேட்டை தெரியும், வண்டார்பேட்டை தெரியும். இவருக்கு ஒருவேளை மீன்காரியை தெரியாம இருக்கலாம், ஆனா மீன்காரிக்கு விட தெரியும். முன்னாடி பாக்குறீங்க, டெய்லி பாக்குறாரு, சத்தம் கேட்கிறாரு. எங்க ஐயா அடிக்கடி சொல்லுவார், டேய் நான் தான் மெஸ் பார்த்துட்டேன் ஒரு 16 வருஷம், என்னுடைய நான் தான் மெஸ் இன்சார்ஜ் பைபிள் ஸ்கூல்ல. அப்ப சொல்லுவார், நம்பிதான் ஃபுல் ஃபைனான்ஸ் நான் தான் பார்த்துட்டேன். செக் புக் எங்கிட்ட இருந்துச்சு, ஓப்பன் சிக்னேச்சர் வித்வுட் எனி அமௌண்ட். அப்ப சொல்லுவாரு, டேய் நீ கத்திரிக்காய் வாங்க போனா கூட பைபிள் எடுத்துட்டு போடா, அந்த பைபிளை பார்த்தோன்னா பயந்து கத்திரிக்காய், சொத்த கத்திரிக்காய் போட மாட்டா, நல்ல கத்திரிக்காய் போடுவான்னு சொல்லுவார். அவரும் அப்படியே செய்வார். அவரு கூட காய்கறி கடைக்கு போனா, அவரு தான் காய்கறி கடைக்கு போவார். ஆரம்பத்துல எல்லாம் அவரே போவார். அவர் சொல்லுவார், நான் பைபிள் எடுத்துன்னு போறேன்டா, அதனாலதான் அவன் நல்ல கத்திரிக்காய் போடுறா, நீ அதே மாதிரி எடுத்துன்னு போவார். அப்ப நான் கேட்பா, அவளை தெரியுமா அவனுக்கு? என்ன நல்லவே அவளுக்கு தெரியும். நல்ல வேலை, அது வேற மாதிரி போயிடக்கூடாது. 3 பொய். பொய் நம்பர் 1,
ராஜா எனக்கு ஒரு காரியத்தை கட்டளையிட்டார், அதுவே போய். உங்களுக்கு பைபிள் தெரியும் நினைக்கிறேன்ல. நம்பர் 1 பொய். நம்பர் 2 பொய். நம்பர் 2 பொய். நம்பர் 2 பொய். நம்பர் 3 வீட்டுல போய் பாசங்க. புரியுதா உங்களுக்கு? அதான் முதல்ல போட்டு என்ன தெரியுமா? ரன் இன் டிஸ்ஆனஸ்ட். என்னைக்கு பிறகு தேவசத்தை விட்டு திரும்ப சொல்லுகிறேன். ஐயா உங்களை நான் பேசுறேன் பாத்தீங்களா, எனக்கு பலமுறை தாக்குதல். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், அதற்காக நான் எங்க போக மாட்டேன். சொல்லுங்க, எங்க போக மாட்டேன். அகிமேலே கிட்ட சத்தமா கரங்களை உயர்த்துவோம். சத்தமா சொல்லுங்க. ஐயா விளங்குதா? ஐயா நான் சொல்றது விளங்குதா? இல்ல சொற்பொழிவா? சொல்லுங்க சொல்லுங்க. எனக்கு அதாவது மாற்று வழி தெரியும், ஆனால் மாற்று வழிகளை கையாள மாட்டேன். அது இதை விட மோசமாயிடும். என்னுடைய இமேஜ் போயிடும், அபிஷேகம் போயிடும், என் கிருபை போயிடும். திரும்ப சொல்லுகிறேன், வாழ்க்கையில் எதை இழந்தாலும் பரவாயில்லை. பணத்தை இழந்தால் ஒன்றையும் இழக்கவில்லை, திரும்ப பெற முடியும். சுகத்தை இழந்தால் ஏதோ ஒன்று இழந்தீர்கள், அதையும் பெற முடியும். பெற்ற கிருபை இழந்தால் எல்லாத்தையும் இழந்து போனீர்கள். When you lose your wealth, you lose nothing. When you lose your health, you lose something. When you lose your anointing, you lose everything. சொல்லுங்க, எதை இழந்தாலும் உமை இழப்பேனோ வாழ்வு தந்தவரே. நல்ல தெரியும், என் ஜீவன் அவர் கரத்தில். எங்க இல்ல, எங்க ஓடாதீங்க, எங்க ஓடாதீங்க, மனுஷன் ஓடாதீங்க. அவன் பாருங்க, அவன் சொல்றான், அதாவது அவன் இவனை பார்த்து பயப்படுறான். ஹலோ, அடுத்தவளுக்கு ஆசிரியமா இருக்கணும், அடுத்தவன் சாபமா இருக்க கூடாது. நண்பான ஊழியர்களே, be a blessing, don't be a curse. ஆமா, சொல்ல மாட்டீங்களா? நான் வீட்டுக்கு போவது இவர் என்னை பார்த்து அதாவது மகிழ்ச்சி அடையணும், துக்கம் அடையக்கூடாது. அவன் கேட்கிறான், நீ வந்தது என்ன? எனவே நீ ஒன்றியா வருகிறது. யார் யாரை பார்த்து கேள்வி கேட்கிறது? நல்ல பாஸ்டர் பார்த்துங்க, நீங்க உலகத்தான கேட்கணும், உலகத்தான உங்களை பார்த்து கேட்க கூடாது. நீங்க அன்னை கேட்டான், அபிமேலு கேட்டான் ஆபிரகாம் பார்த்து, நீ இப்படி செய்தது என்ன? யார் யாரு கேள்வி கேட்கணும்? கரங்களை உயர்த்தி என்ன சொல்லுகிறது? என்னை கேள்வி கேட்கிற இடத்துல வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி. ஐயா விசுவாசங்களை பார்த்து கேள்வி கேட்ட எப்படி இருக்கீங்க? என்னையா யார் பாருங்க, திரும்ப சொல்லுகிறேன், நீங்க மற்றவங்களை கேள்வி கேட்கணும், மற்றவங்க கேள்வி கேட்கிற அளவுக்கு நீங்க வாழக்கூடாது. அது பொய்யா இருந்தா doesn't matter. ஆனா உண்மையை அடுத்தவங்களை பார்த்து பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு என்ன, ஏன், எப்படி என்று உங்கள் விசுவாசி உங்களை கேட்கிற அளவுக்கு கத்தனை வைக்கல. கரங்களை போய் சொல்லுங்க, என்ன வைக்கலன்னு சொல்லுங்க. ஜெபத்துல இருக்க வைக்கல. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அது புரியுதா புரியலையான்னு தெரியல. அதாவது கேள்வி வைக்கிற இடத்துல என்ன வச்சிருக்கிறாரு, ஆனா உலகத்தான் கேள்வி வைக்கிற அளவுக்கு என்ன வைக்கல. நீ சொல்றாங்கல்ல, ஏன் அப்படி பண்ணீங்க, ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் இப்படி பண்ணீங்க? திரும்ப சொல்லுகிறேன், அதை விட என் வாழ்க்கை முடிந்து போவது நல்லது. சொல்ல மாட்டீங்களா? அதை விட என் வாழ்க்கை கேள்வி கேட்கிறாங்கல்ல, ஒரு பாஸ்டர் அப்படி பண்ணலாமா, ஒரு பாஸ்டர் அப்படி செய்யலாமா, ஒரு பாஸ்டர் அப்படி பேசலாமா? கவனிங்க, இது உலக மனுஷனுக்கு தெரியுது, ஆனா ஆவிக்குரிய மனுஷனுக்கு தெரியல. சொல்லுங்க, டிஸ்ஆனஸ்டி. சொல்லுங்க, உண்மை இல்லாத ஓட்டம். சத்தமா 3 பொய். நம்பர் 1 ஐயா வாஸ்டர் 2 சொல்லவே இல்லை ராஜா. ராஜா சொல்லவே இல்லை. பைபிள் படிச்சதான் தெரியும், கதை கேட்டா தெரியாது. நம்பர் 2 அடுத்து ராஜா என்ன சொன்னாரு? அவன் தான் தொழிட்டான், அவன் எப்படி தெரியும்? இது 2ஆம் நம்பர் பொய். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்கிற புலவர் பெருமான்களே, உங்களை அல்ல இவரை. புரியவே மாட்டதில்லை. யார் இவர்? ஒரு 3 காரியம் போட்டாங்களே, அழைக்கப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தேவனால் அனுப்பப்பட்டவர். அற்ப காரியத்திற்காக தெரியும், என் ஜீவன் அவர் கரத்தில், என் சுவாசம் அவர் கரத்தில், என் ஆயுசு நாட்கள் அவர் கரத்தில். அகிமேலேக்கு கரத்தில் அல்ல, சவுலின் கரத்தில் அல்ல, மனித கரத்தில் அல்ல, தேவ கரத்தில். எனவேதான் சொன்னார், நான் மனித கரத்தில் அல்ல, தேவ கரத்தில் விழுவேனாக. எப்ப தெரியுமா? இதெல்லாம் முடிஞ்ச பிறகு இன்னும் நிறைய சொல்றதுக்கு. நம்பர் 2 அது ஒரு பொய். இப்ப அப்ப சொல்றாரு, எதை செய்யக்கூடாது செய்யறார். ஆசாரி புசிக்க வேண்டிய அப்பத்தை தாவீது புசிக்கிறான். நான் சொல்லட்டுமா? என்ன பாருங்க,
என்னைக்கு விலாசம் மாறுதோ உங்க வாழ்க்கையே மாறிடும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என் விலாசம் இதுதான், என் முகவரியே நீங்க தான். என்ன பாட்டுங்கிறது? தியானம் பண்ற என் அடையாளமே. திரும்ப சொல்றேன், சொல்லுங்க, என்னோட அடையாளமே இதுதான். சொல்லலாமா? சொல்லுங்க, என் அடையாளமே வேதம் தான். இது என்னைக்கு மாறுதோ எனக்கு எல்லாமே மாறும். ஒரு சின்ன கேள்வி, இவன் சொல்ற பொய் அவன் தெரியுமா தெரியாது ஆசாரியனுக்கு? மோசம் கிட்ட ஒரு பொய் சொல்றானா மோசம் கண்டுபிடிக்க மாட்டாரா? என்னங்க, ஒரு மோசஸ் கண்டுபிடிக்க முடியுமானால் ஒரு ஆசாரி கண்டுபிடிக்குமானா? ஹலோ, யாருகிட்ட போய் நம்ம பொய்யல் என்பதை யாருக்கு சொல்றோம்? உலகத்தையே சொல்றோம். சொல்லுங்க, டிஸ்ஆனஸ்டி. இரண்டாவது அந்த சாப்பாடு, யாருடைய சாப்பாடு? மூணாவது என்ன பாருங்க, அதாவது இப்ப அவன் பயன்படுத்துவதே கோலியாத்தின் ஆயுதத்தை பயன்படுத்துகிறான். இதற்கு புரியுது? கோலியாத்தின் ஆயுதம், தோற்று போன ஒன்றை இவன் பயன்படுத்துகிறான். கரங்களை உயர்த்தி நான் சொல்றேன், உடங்குதுங்களா எல்லாருக்கும்? என்ன ஆயுதம் அது? அது மக்கி போனது, மழுங்கி போனது, தோற்று போனது, என்னால் வீழ்த்தப்பட்டது. என்னால் வீழ்த்தப்பட்டதை இப்ப நான் பயன்படுத்துறேன். பாருங்க, அது தோற்கடிக்கப்பட்ட ஒன்று, என்னால் மடங்கடிக்கப்பட்ட ஒன்று, நான் அதை தூக்கி போட்ட ஒன்று. நான் தூக்கி போட்ட ஒன்னே இப்ப நான் பயன்படுத்துறேன். வீழ்ச்சி அடைந்த ஒன்று, உபயோகம் இல்லாத ஒன்று, அவனை வீழ்த்து, கோலியாத்தை வீழ்த்தின அதே ஆயுதத்தை வேற எடுக்குது. ஐயா, நம்ம எல்லாம் அங்கிருந்தா வந்தோம். எங்கிருந்து வந்தோம்? டாஸ்மாக்ல இருந்து. நான் இல்ல, சினிமா தேர்ல இருந்து ஒரே படத்தை 13 தடவை பார்த்திருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? திருப்பி நான் எங்கதான் போறேன்? யாருக்கு பயந்து? மனிதர்களுக்கு பயந்து, சூழ்நிலைக்கு பயந்து, இல்லாமைக்கு பயந்து. யோசித்து பாருங்க, இது எவ்வளவு, அதாவது எல்லாம் சொல்லுங்க, என் மேன்மையும் என் கண்ணியமும் என் மதிப்பையும் நானே குறைத்துக் கொள்ளுகிறேன். சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க எல்லாரும். என் மேன்மையும் என் மகிமையும் என் மகத்துவத்தையும் தேவன் கொடுத்த ஆயிரக்கணக்கான வாக்கு தத்தங்களையும் நானே இழந்து போகிறேன். புரியலீங்களா? ஏராளமான வாக்கு தத்தங்கள். யாரை பற்றி? தாவீதை பற்றி. வீட்டை கட்டுவாய், அரசனாய் இருப்பாய், உன் சிங்கம் நிலைப்படும், அப்படி பண்ணுவேன், இப்படி பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன், எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. இப்ப எல்லாம் யாரு காலும் கீழே? ஒரு மனுஷன் காலும் கீழே. 3 போய் சாப்பிட வேண்டிய சாப்பாட்டை சாப்பிடுறது. அடுத்து யாருடைய ஆயுதம்? அது யாருடைய ஆயுதம்? தோற்று போன, மக்கி போன, பயனற்ற ஒன்றை பயன்படுத்தக்கூடாது. ஹலோ, தேவன் நினைச்சாருன்னா, அதாவது உனக்கு குட் ஐடியா, ஆனா அது காட் ஐடியா இல்ல. என்ன சொல்லுங்க, அது என்னுடைய பிளான், ஆனா God has a best plan in my life. அத சொல்ல மாட்டீங்களா? பேதுரு நினைச்சாரு ஏதாவது வலைய மூட்டை கட்டிட்டு வீட்டுக்கு போறான்னு. தமிழ் பேரு புரியலீங்களா? வலைய மூட்டை கட்டிட்டு வீட்டுக்கு போறான்னாரு. அது அவன் பிளானு. ஆனா தேவன் சொன்னாரு, இல்ல வலைய போடு, நான் தேவ பிளான். மூட்டை கட்டுறது நம்ம பிளானு, வலைய போட சொல்றது அவர் பிளான். இது ஈஸி. இது ஈஸியா? மூட்டை கட்டி வீட்டுக்கு போனா இப்போ அது ரெடி ஆகிட்டார் அவர். ஆனா அவர் சொல்றார், பக்கத்துக்கு வலைய போடுன்ற. சரிங்களா? நீங்க தான் நைட் ஃபுல்லா வேலை செஞ்சிருக்கீங்களா? இப்ப ரெடி ஆயிட்டீங்க, பேக் பண்ணி வீட்டுக்கு போறது. அன்பான மனைவி பார்க்கணும். இப்ப அவர் சொல்றாரு, நீ மனைவியெல்லாம் பார்க்காதையா, வலைய போடியான்ற. உங்களுக்கு புத்தி இல்லையா? உனக்கு சம்பந்தம் இல்லாத தொழில், உனக்கு சம்பந்தம் இல்லாத வேலை, உனக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்பதான் வந்த, நான் ராவணும் பிரயாசப்பட்டிருக்கிறேன், பெரியார் மாதிரி ரொம்ப பேசுறிய, வேலையை பார்த்துன்னு போயா? நான் சொல்ல புரியுதா? என்னுடைய பிளான் கூட்ட கட்டுறது, தேவனுடைய பிளான் கூட்டி அவுக்குறது. புரியவே மாட்டேன். என் பிளான், இப்ப நம்ம எத்தனை பேர் கூட்ட கட்டின்னு போலாம்னு நினைச்சோம் ஊழியத்துல? நான் நினைச்சேன், ரொம்ப நாள் நினைச்சேன். ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன், ஆனால் எம்ப்ளாய்மெண்ட் ரினியூ பண்ணிட்டே இருந்தேன். புரியவே மாட்டேன். ஊழியத்துக்கு வந்துட்டேன், எம்ப்ளாய்மெண்ட் கார்டு மட்டும் ரினியூ பண்ணிட்டே இருந்தேன். சொல்லுங்க, அந்த பாயிண்ட் கொடுங்க. ரன் இன் டிஸ்ஆனஸ்டி. ரன் இன் டிஸ்ஆனஸ்டி. சத்தமா சொல்லுங்க, உண்மை இல்லாத ஓட்டம். ஹலோ, இது முக்கியம். இது முக்கியம். என்ன காப்பாத்திக்கிறது முக்கியமா, தேவ சித்தத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவது முக்கியமா? எல்லாம் கரெக்டாக சொல்லுங்களேன் பிளீஸ். நான் சொல்ல, தேவனே, நான் அல்ல, என் மதிப்பு அல்ல, என் ஜீவன் அல்ல,
என்னை பத்தி ஒரு பெரிய பிளான் வச்சுக்கிறீங்களே, அது நடந்தால் போதும். அது என்ன, அதற்காக எதையும் செய்வேன், எதையும் நான் சந்திப்பேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நீர் அறியா யாவும் நேரிடா, என் தலை முடியும் எண்ணி நீரே. நம்புறீங்களா? நல்லா தெரியும். இவரை கொண்டு தேவன் அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார். எனக்கு வீட்டை கட்டுவாய், உன் சிங்காசனங்களை போடும், உன் சந்தையை ஆஸ்வதிப்பேன் எல்லாம் சொன்னாரு. ஆனா அந்த சின்ன பிரச்சனை வரும்போது, பசி வரும்போது, ஒரு சின்ன விஷயம் கேட்கிறேன், மன்னிக்கிறேன், புரியுதுங்களா? நான் எந்த நிலையிலும் இல்ல, எந்த நிலையிலும் நான் என் ஸ்தானத்தை விட்டதே இல்லைன்னு சொல்றது மட்டும். தமிழ் புரியவே இல்லை. எந்த நிலையிலும் நல்லா தெரியும், வாழ்க்கை முடிவு அதுதான். இனி வாழ்க்கை இல்லை, the end of my life. ஆனா ஒண்ணு தெரியும், I want to be what I am.